இது தலையில தேய்ச்சி குளிச்சாக்கா உடல் சூடு குறையுமா? அட ஆமாங்க, இன்னைக்கு எங்க பசங்களாம் வந்து ப்ரோ அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏன்னா ஜூஸ் போட்டு கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா. சரி வாங்கடா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க சின்னம்மா வீட்டுல இருந்து எலுமிச்சை பயத்தை கொஞ்சோண்டு பறிச்சுன்னு வந்துட்டேன். உடனே நீங்க எல்லாம் நினைப்பீங்க எலுமிச்சை பயத்துல ஜூஸ் போறதுக்கு எதுக்குடா இவ்வளவு பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எலுமிச்சை பழம் நமக்கு தாராளமா கிடைக்கிறதால இதுல இருக்கிற நன்மைகள் எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த எலுமிச்சை பயத்துல ஜூஸ் போட்டு குடிச்சாக்கா கல்லீரல் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த எலுமிச்சை பய ஜூஸை ரெகுலரா குடிச்சுன்னு வந்தா சிறுநீரக கற்கள் கூட வராது. திடீர்னு யாருக்காவது நெஞ்சு எரியுது வயிறு உப்பசமா இருக்குது அப்படின்னா கூட இந்த எலுமிச்சை பய ஜூஸ் தான் போட்டு குடிப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு நன்மைகளை கொண்ட எலுமிச்சை பயத்தை வச்சு ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை கூட்டின்னு வந்துட்டேன். நானும் எலுமிச்சை பயத்தை கட் பண்ணி அதுல இருக்கிற சாரை எல்லாத்தையுமே ஒரு குண்டாவில பூஞ்சி விட்டுட்டேன். அதுல தேவையான அளவு சர்க்கரையும் உப்பையும் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒன்னா. அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி போடலாம்னு சொல்லிட்டு வாங்கி வந்த வாட்டர் கேனை பார்த்தாக்கா ஐஸ் பூராமே கரைஞ்சி தண்ணியா மாறிடுச்சு. சரி தண்ணியாச்சு கூலிங்கா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அதையும் ஊத்தி நல்லா கலக்குன்னு கலக்கிட்டேன் நானு. உடனே எங்க பசங்களா எனக்கு குடு ப்ரோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டானுவா. நானும் அதுல இருந்து ஒரு சொம்பம் உண்டு ஒரு தம்பிக்கு குடுக்குற மாதிரி வேற ஒரு தம்பி கிட்ட கொடுத்துட்டு நீ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவனும் குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இது மாதிரி நானும் ஆளுக்கு ஒரு சொம்புல எலுமிச்சை பய ஜூஸை மொண்டு கொடுத்த உடனே அவனும் குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டானுவா. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த எலுமிச்சை பய ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த எலுமிச்சை பய ஜூஸ் போடும் போது உப்பும் சர்க்கரையும் கலந்து போடுங்க, அப்பதான் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சரி ப்ரோ, அதான் எலுமிச்சை பயத்துல ஜூஸ் போட்டு குடிச்சிட்டுமே அதோட தோலை எதுக்கு ப்ரோ வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவோ எங்க பசங்க. பசங்களா அந்த தோலை தலையில தேய்ச்சி குளிச்சாக்கா உடல் சூடு குறையும். அது மட்டும் இல்லடா, அந்த தோலை தலையில தேய்ச்சாக்கா பொடுகு தொல்லை கூட இருக்காது. சரி இந்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்கிட்ட ஆளுக்கு கொஞ்சமா எலுமிச்சை பய தோலை கொடுத்த உடனே எங்க பசங்களும் அவன் தலையிலையும் தேய்க்க ஆரம்பிச்சுட்டானுவா. நீங்க யாரெல்லாம் இது மாதிரி எலுமிச்சை பய தோலை தலையில தேய்ச்சி குளிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். பசங்களா இதை தலையில தேய்ச்சி குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நீ போய் குளிச்சுனாக்கா உன்னுடைய உடம்பு நல்லா புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை அமுச்சு வச்சுட்டேன் வீட்டுக்கு.